சொல்லுங்க சார். நீங்க வச்சுட்டீங்க. இப்ப உங்களுடைய அனுபவத்துல சொல்லுங்க சார். இப்ப இந்த 1ஆவது வருஷத்துலருந்து 2ஆவது வருஷத்துல ஒரு செடியில உங்களால ஒரு உத்தேசமா எவ்வளவு காய் எடுக்க முடியும்னு நெனைக்கிறீங்க? ஒரு இப்ப ஃபர்ஸ்ட் வருஷத்துல ஒரு ஒரு 15 கிலோ கொண்டு வரலான்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. 15 கிலோ. ஆமா. ரைட். இப்ப சார் வந்து ஒரு முன்னோடி விவசாயி. ஆமா. இப்ப ரெட் டைமண்ட்ல குறைஞ்சபட்சம் 2ஆவது வருஷத்துல அவங்களுடைய இப்ப சார் வந்து சில மொத கிராப் தான் சார். மொத கிராப். மொத கிராப். 2வது இப்ப வருஷம் மொத சார் கிராப். இன்னைக்கு நாங்க 1 வருஷம் முடிஞ்சு நிக்கிறோம். ஆமா. இப்ப சார் வந்து 15 கிலோ சொல்லியிருக்காங்க. ஒரு மரத்துல. இந்த இடத்துல நம்முடைய கம்பெனி இன்னும் அதிக எஃபோர்ட் போடுறோம். நம்ம ஆல்ரெடி தெரியும். நம்ம வெறும் கன்றுகள் குடுக்குறோங்கிறத தாண்டி, இன்னைக்கு 3 சக்தி ஆரோக்கியங்கிற பேர்ல சார் மாரியான அனுபவம், அதாவது அறிவியல் தெரிஞ்ச நம்முடைய பிஎஸ்சி அக்ரி இருக்கக்கூடிய நம்முடைய சார் மாரியானவரும் உள்ள வச்சிருக்கோம். முன்னோடி விவசாய பெருமக்கள் பலருடைய யோசனையும் உள்ள கொண்டு வந்திருக்கோம். இது எல்லாம் கலந்து தான் நம்ம 3 சக்தி உருவாக்கும். அனுபவம், அறிவியலும் சேரணும். ஏன்னா பல இடங்கள பிரிச்சு பார்க்குறோம். இயற்கையையும் அறிவியலுங்கிறதையும் நம்ம பிரிக்கிறோம். 2ம் சேர வேண்டிய ஒரு இடமா தான் நம்ம 3 சக்தி உருவாகியிருக்கோம். இப்ப சார் வந்து 15 கிலோ சொல்றாங்க. ஆமா. இப்ப எங்களுடைய நியூட்ரிஷன சார் குடுக்க ஆரம்பிச்சுட்டோம். இப்ப எங்களுடைய அடி உரங்கள் சில நம்ம சமூர்த்தி சக்திலாம் குடுக்க ஆரம்பிச்சுட்டோம். 2வது வருஷம் முடியல நம்ம சார்ட்ட வந்து திரும்ப எடுப்போம். இந்த செடியில குறைஞ்சபட்சம் நாங்க குவாலிட்டியான காயே நம்மளால 30 கிலோ எடுக்க முடியும்.